எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். காஷ்மீரி அல்வா பரோட்டா எப்படி செய்வது என்பதை நாம் இங்கு பார்ப்போம். ஒரு ஃப்ரை பேனில் 2 டீஸ்பூனு நெய்யை சேர்த்து நல்லா சூடாக்கி அதில் நம்ம ரவையை சேர்க்கணும். ஒரு பரோட்டாவுக்கு 1 ஸ்பூன் ரவை, அந்த கணக்குக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம சேர்த்துக்கிடலாம். ரவையை கருகாமல் பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கிடணும். இந்த வறுத்த ரவையோடி சூடோடையே 1 கப்பு தண்ணியை நம்ம இதில் சேர்க்கணும். சேர்த்து நல்லா அடி பிடிக்காமல் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இதுக்கு தேவையான அளவு இனிப்புக்காக இதில் வெல்லம் நான் சேர்க்குறேன். தேவைப்படுறவங்க சீனி கூட சேர்க்கலாம். இது நம்ம சாதாரணமாக கேசரி எப்படி கிண்டுறோமோ அதே தான். இந்த கேசரியை தான் அல்வான்னுட்டு காஷ்மீர்காரங்க சொல்கிறாங்க. நான் இதில் எந்த ஃபுட் கலருமே சேர்க்கலை. ஃபுட் கலர் நமக்கு நல்லதில்லை. ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுருக்கேன். மேலும் நமக்கு ட்ரை நட்ஸ் வேணும்னா மிக்சியில் நல்லா குறன்னு அரைச்சி இதில் சேர்த்தா இன்னும் சுவையாக இருக்கும். சரி, திரண்டு வரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு உருண்டை சப்பாத்தி மாவு எடுத்து அதில் இந்த பூரணத்தை நம்ம உள்ளே வைக்கணும். வச்சு மடிச்சுட்டு சப்பாத்தி எப்படி நம்ம ரோல் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி எடுக்கணும். இந்த கேசரி வெடியே வரும்லாம் பயப்பட வேண்டாம், வராது. உள்ளேயே இருக்கும். நல்லா அழகாக நமக்கு சப்பாத்தியை மாதிரி நல்லா திரட்டி சூப்பராக எடுக்கலாம். நான் எங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு கையில் செல்ஃபோன் வச்சதுனால கொஞ்சம் தடுமாட்டமாக இருக்குது. ஆனால் அழகாக நீட்டாக நமக்கு இதை ரோல் பண்ணி எடுக்கலாம். சப்பாத்தியை தேய்ச்சி எடுக்கும்போது சிறிதளவு மைதா போட்டு தேய்ச்சாச்சுன்னா நல்லா அழகாக சூப்பராக ரவுண்டாக ஸ்ப்ரெட் பண்ணி நமக்கு எடுக்க முடியும். சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்கிற குழந்தை கூட இந்த சப்பாத்தியை வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது நல்ல மணமோடும் டேஸ்ட்டோடையும் இருக்கும். 1 ஸ்பூன் நெய் விட்டு இந்த சப்பாத்தியை தோசைக்கல்லில் போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். நெய் பிடிக்காதவங்க நெய்க்கு பதிலாக எண்ணெயில் கூட நம்ம இதை செய்து எடுக்கலாம். சப்பாத்தின்னு சொன்னாலும் இதை ஹல்வா பரோட்டான்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஹல்வா பரோட்டா செய்கிறது ரொம்ப ஈஸியான ஒன்று. சாதாரண நம்ம சப்பாத்தி செய்கிறோம். இன்றைக்கி ஒரு கேசரியை கூட செய்து உள்ளே வச்சு அதை அல்வா பரோட்டாவை பிள்ளைகளுக்கு கொடுக்குறது ஒரு புதிய டிஷ்ஷாக இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.